அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ராகு கேதுகளுடைய அச்சு என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான விஷயம் இருக்கு. ராகு கேது அச்சுக்கு வெளியே எந்த கிரகம் இருக்கலாம், எந்த கிரகம் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே கிரகங்கள் போய்விட்டால் அது பாதிக்கும் என்று சொல்வது தவறு. அப்ப ராகு கேதுகளுடைய எங்கிட்டாவது ஒரு கிராஸ்ல வந்து என்ன சொன்னா எல்லா கிரகத்தையும் அடக்கிட்டு இங்கிட்டு 2 கிரகத்தை வெளியே விட்டுருப்பான். அப்ப அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் தான் இருக்கணும், இந்த பக்கம் தான் இருக்கணும்னு எந்த சட்டத்திட்டங்களும் கிடையாது. ஐயா, ராகு கேதுகள் வந்து ஒரு பக்கத்துல ஒதுக்கி விட்டுட்டான். அப்ப ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே யார் இருக்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு நன்மை செய்யறவன் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நன்மை செய்யறவன் வந்து ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வந்து உள்ளே இருக்கணும். அப்படி உள்ளே இருந்தால்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னா நிம்மதியாக இருக்க முடியும். உங்களுடைய ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே வந்து உங்களுடைய 5 குடையவனோ 9 குடையவனோ அல்லது உங்களுடைய லக்னாதிபதியே இருந்தால் உங்களால என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதே சமயத்துல ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வந்து என்ன சொன்னான்னா 6 குடையவனோ 8 குடையவனோ 12 குடையவனோ போயிட்டா கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே துன்பத்தை படுத்தக்கூடியவன் தானே. அப்ப துன்பத்தை படுத்தக்கூடியவன் என்ன சொன்னான்னா அந்த அச்சுக்கு வெளியே போயிட்டானா ஐயோ போயிட்டானேங்கிற வருத்தம் படக்கூடாது. வக்கரமான கிரகம் ராகுகேதுடைய அச்சுக்கு வெளியே போய்விட்டால், வக்கரமான கிரகம் ராகுகேதுடைய அச்சுக்கு வெளியே விட்டால், வக்கரமான கிரகம் யார் வக்கரமாக போறா? சனி வக்கரமாவார், குரு வக்கரமாவார், செவ்வாய் வக்கரமாவார். சனி, குரு, செவ்வாய் இந்த 3 பேர் தான் அதிகமாக வக்கரமாவார். நீங்கள் பொதுவாக இப்ப இருக்கிற சாப்ட்வேர்ல என்ன சொன்னா சுக்கிரன் வக்கரம், புதன் வக்கரம்னு அதற்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது முக்கூட்டு கிரகங்கள். அவன் கூடையே போய் இருந்துட்டு வக்கரம் புக்கரம் அப்படின்னு இருந்தா வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில எவனுமே ஜெயிக்கவே முடியாது. அப்ப இப்ப உங்க ஜாதகத்தில் வந்து முடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்திற்கு உரியவர் அந்த கிரகம் இருக்கும் இல்லையா, ஒரு சதய நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த முடக்குதாரி யாரு? ராகு. அவர் சதய நட்சத்திரத்தில், ஏன்னா இவங்க ஆட்சிக்குள்ளதானே கிடக்குது. அப்ப முடக்கு, ஒரு சனியோடைய நட்சத்திரம் வந்து முடக்கு நட்சத்திரமாக, ஒரு சனியோடைய நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வந்து அந்த சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராகுகேதுகளுக்கு அச்சில இருந்தா ஒண்ணும் செய்யாது. அப்ப பெரிய பாதகத்தை கொடுப்பது உங்களுடைய 1, 5, 9, 4, 7, 10 கேந்திராதிபதிகள். இவர்கள் கண்டிப்பாக முக்கியமானவர்கள். இந்த முக்கியமானவர்கள் ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே சென்று விட்டால் நீங்கள் என்ன ஜெகஜால வச்சாலும் சரிதான், உங்களால வந்து என்ன சொல்லலாம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து போராட்டத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே 3 கிரகம் இருக்குது. அந்த 3 கிரகம் என்ன சொன்னா ஒரு விதத்தில் லக்னாதிபதியே அட்டமாதிபதி. அப்ப அட்டமாதிபதி வெளியே இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது 2 ஆதிபத்தியம் உடையது. சனி வக்கரம், சனி வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகுகேதுடைய அச்சுக்கு வெளியே இருக்கு. அதே சமயத்துல சந்திரன் இருக்கு. சந்திரன் 10 குடையவர். நமக்கு முக்கியமாக நமக்கு வேண்டப்பட்டது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானாதிபதிகளும் 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 என்று கேந்திர ஸ்தானாதிபதிகளும் வெளியே போனால் நமக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எனக்கு 10 குடையவர் என்று சந்திரனாக இருக்கிற காரணத்தினால இன்னமும் என்ன சொல்லணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்னும் வந்து என்ன சொல்லணும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள வந்து ஏன்னா ஒரு மனுஷன் வந்து 25 ஆண்டுகளாக வந்து பிரயாணமே பண்ணிட்டு இருக்கான். எப்படி பாருங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதன காரணம் தானே, ஒரு ஸ்டாண்டர்டான வந்து
இருக்கக்கூடாதா? அப்ப சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் பிரயாணத்திற்கு அதிபதி. அந்த பிரயாணத்துக்கு அதிபதி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அவர் வந்து காலில் தரச்சக்கரத்தை சுட்டின மாதிரி காலையில 10:30 மணிக்கு கிளம்பி நைட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொன்னோம்னா 9 மணி 8:30 மணிக்கு தான் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கார். அது ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா வந்து எந்த காலத்துல என்ன சொல்லலாம்னா வர்றவன் பூரா வந்து என்ன வர்ற மக்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க, அந்த ராகுகேதுவுடைய அச்சுக்கு வெளியே இருக்கிறதுனால வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு விதத்தில் இங்கே போனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜாதகத்துக்கெல்லாம் காசு கூட்டிட்டாங்க, அதுக்கடுத்து என்ன சொன்ன இப்பெல்லாம் வந்து பரிகாரத்துக்கு காசு நிறைய ஆகுது அப்படிங்கிற ஒரு அவலச்சொல் வந்து இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து அனுபவமானதுனால வந்து மனிதர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா நம்மகிட்ட இருக்கிற கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி கொடுத்தாலும் வாங்கிட்டு போற நிலைமையில தான் வரான். அவன் நமக்கு கொடுக்கணுங்கிற நிலைமையில வரல. கர்மாவை அழிக்கணும், நமக்கு வந்து என்ன சொல்றானா வந்து ஜோதிடர்கிட்ட வந்து நல்வார்த்தை வாங்கணுங்கிற நிலைமையில வரல. ஏன்னா நம்மளுடைய கர்மா அப்படி இருக்கிறது, அவன் அப்படித்தான் இருப்பான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்றான்னா வந்து வக்கரமான கிரகங்கள் வெளியே இருந்தால் அது பாதிக்காது, சுவர்கள் வெளியே இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கும். உங்களுக்கு சுபத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து வலிமையாக இருந்து அது வெளியே ராகு கேதுகள் அச்சுக்கு போகக்கூடாது. ரெண்டாவது ராகு கேதுகளுடைய அச்சுக்கு சனி வெளியே போகக்கூடாது. அவர் வக்கரமாக இருந்து வெளியே போனாலும் வந்து அவர் செய்ய வேண்டிய கர்மா என்று சொல்லக்கூடியதை சனி வக்கரமானால் என்ன செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறப்பு தான். அந்த இறப்பை வந்து என்ன சொன்னான்னா அவன் சந்திச்சே ஆக வேண்டும், சந்திச்சே ஆகணும். அவன் அதை சந்திக்கலைன்னா அவங்க ஐயா வந்து என்ன சொல்றான்னா வந்து அவங்க அப்பா தாத்தா இவங்க அப்பாவுடைய கல்யாணத்தை பார்த்துருக்க மாட்டாரு. அதனால அங்க ஒரு இழப்பீடு பண்ணதுனால இவர் வந்து சனி வக்கரமானதுனால உயிரோடு இருப்பார். இல்லைன்னா எந்த மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமானாலும் ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே இருந்தாலும் அதுவும் என்ன சொல்லலாம்னா கேதுவோட ராகு சேர்ந்திருந்தால் என்ன சொல்லலாம் விஷகர்மா என்று சொல்லிவிட்டார். விஷகர்மா. அந்த விஷகர்மா என்ன செய்யும்னா வாழ்நாள் ஃபுல்லா வந்து ஒரு போராட்டத்தையும் கஷ்டத்தையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதை நீங்கள் எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் அதோடைய தன்மை. ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே வந்து என்ன சொல்றான்னா வந்து லக்கணமே போயிடுச்சு. ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே வந்து என்ன சொன்னாலும் லக்கணம் போயிடுச்சு. இன்று வரை வந்து என்ன சொன்னா மனநோய் பிடிச்சவங்க பார்த்தார், ஒரு திருப்தி இல்லை. என்னப்பா அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை? எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, எனக்கு அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை. ஏன்னா எதை வேணாலும் என்ன சொல்லலாம்னா கிடைக்கிறதத்தானே வந்து என்ன சொல்லலாம்னா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை மட்டும் தான் ஏன் வாழ முடியும். நீ அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் எந்த வந்து என்ன சொல்றான்னா வந்து கிரகங்களே வந்து என்ன சொல்றான்னா வந்து உண்மையாகவே கிரகங்கள் என்ன செய்யுது தெரியுமா? அது என்ன சந்தோஷமா இருக்குது? கண்டிப்பா இல்லை. என்ன காரணம்னா நவகிரகத்துல கொண்டு போய் வந்து 9 கிரகத்தை வச்சிடுறீங்க. வச்ச உடனே என்ன சொல்றான்னா அதுக்கு போய் வந்து எல்லாரும் என்ன செய்யறீங்க, கர்மாவை கொண்டு போய் திணிக்கீங்க. கர்மாவைத்தானே திணிக்கீங்க. போய் வந்து என்ன சொன்னா சனி பகவானே, ராகு பகவானே, கேது பகவானே, சூரிய பகவானே, சந்திர பகவானே, எனக்கு என்ன குறை இருக்குது தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண 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 என்னன்னா வந்து நவகிரகங்களை வந்து என்ன சொன்னா வாரத்துல ஒரு நாள் நல்லா குளிக்க வச்சு என்ன வச்சு நீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா நவகிரகங்கள் வந்து என்ன சொன்னா அதுவும் வேதனையில் தான் இருக்குது. என்னை பொறுத்தல வேதனையில தான் இருக்கு. ஏன் கோயில்ல போய் வந்து என்ன சொன்னா பெரிய பயங்கரமான கூட்டம். திருப்பதி ஏழுமலையானுக்கு போய் பார்க்கும்போது என்ன சொன்னா எள்ளு போட இடம் இல்லைங்க, அந்த அளவுக்கு கூட்டம். அந்த நபர் வந்து அந்த தெய்வம் என்ன செய்யும் என்பதை கற்பனை பண்ணி பார்க்கும் போது இப்ப கோவில்களில் கூட்டத்தை அதிகமாகிவிட்டது. சாதாரணமாக இருந்த கோயில்கள் எல்லாம் இப்ப அதிகமாகிவிட்டது. ஏன் என்று சொன்னால் மனிதன் நிறைய தேட ஆரம்பிச்சிட்டான், நிறைய அவனுக்கு தேவைகள் வந்து விட்டது. எங்க இருந்தெல்லாம் வாரான், எங்க இருந்தெல்லாம் உன் ஊர்ல கோயில் இல்லைன்னா இல்லை இங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடர்கள் ஏதாவது தூண்டி விட்டாங்க. திருச்செந்தூர்ல பௌர்ணமியில போய் மண்ணுல போய் விளக்கு போட்டா வந்து என்ன சொன்னாலும் கொட்டி தீர்த்துரும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். எல்லாரும் போய் ராத்திரி மண்ணில் போய் படுத்து கிடக்கான். எல்லாரும் மண்ணில் போய் படுத்து கிடக்கான். காரணம் வந்து என்ன சொன்னா அற்புதங்கள் கொட்டி விடும் என்று நினைக்கிறான். வீட்டு மாடியில படு பௌர்ணமி அன்னைக்கு
உன் வீட்டு மாடியில வந்து என்ன சொன்னா ஒரு வாளி தண்ணி வச்சுட்டு, ஒரு வாளி தண்ணி வைங்க, தள்ளி வச்சுக்கிடுங்க. மாடியில வந்து என்ன ஒரு கட்டில் போட்டு நல்லா பௌர்ணமி இரவில் படுத்து தூங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய டிப்ரெஷன் நீங்கள் கேட்ட அத்தனையுமே கிடைக்கும். மறுநாள் காலை அந்த தண்ணீரில் வந்து கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நீங்கள் அழகாக குளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா குறையும் என்பது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம். எப்பயுமே அங்க போய் தான் படுக்கணும். அங்க போய் படுத்துட்டு என்ன சொன்னா, குழந்தை குட்டிகளோட போய் படுத்துட்டு என்ன சொன்னா, அங்க ஆட்சியில பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னா 500 கேட்டவன் இப்ப 800 900 எல்லாமே வந்து இவங்க விலையை கூட்டி விட்டுட்டாங்க. இப்படி வந்து என்ன சொன்னா அவல நிலைமைகள் இன்னும் நிறைய கூடும். நீங்கள் வந்து எல்லாருமே என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகம் தான் பிரதானம். உங்களுடைய உள்ளூர் கோவிலில் வந்து வாரம் ஒரு முறை கும்பிடுங்கள். அப்படி முடியலையா, விநாயக பெருமானை டெய்லி போங்க, சின்ன மாலை வாங்கி போடுங்க, 21 உக்கி போடுங்க, போதும். இந்த 21 என்பது ஒரு பெரிய வெற்றியான நம்பர். இந்த நம்பர்ல உக்கி போடுங்க, 21 சுத்து வந்து விநாயக பெருமானை சுத்துங்க. வாழ்க்கையில் வந்து கர்மா கண்டிப்பாக குறையும். அதற்காக வந்து என்ன சொன்னான்னா இந்த ராகு எதுகள் அச்சுக்கு வெளியே இருக்கிற கிரகத்தை வந்து பார்த்து பயந்து, அது வந்து கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் இருந்தால் பிரச்சனைக்குரியதுதான், சுபகிரகங்கள் இருந்தால் பிரச்சனைக்குரியது தான். எல்லா கிரகங்களும் ராகு எதுகளுக்குள் அடைபட்டு விட்டது என்று சொன்னால் பெரிய பாதிப்புகள் வராது. வக்கரமான கிரகங்கள் வெளியே போய்விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு பாதிப்பை செய்யாது. முடக்க ராசிக்கு உண்டான கிரகம் வெளியே போய்விட்டால் ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க, பதறாம இருங்க, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி ராகு கேதுகளுடைய அச்சுக்குண்டான இந்த அமைப்பு இதுதான். எனக்கு தெரிந்தவரை பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு 4 வீடியோவோட கண்டிப்பாக சந்திக்கேன். கண்டிப்பாக கருத்துக்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.